சொல்லி இல்ல, விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த காலைவேளை உறுதியா சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. உண்மை அதுதான், உண்மை அதுதான். That is the truth. I live by faith alone. I see by faith alone. I feel and touch by faith alone. விசுவாச வாழ்க்கை. நான் காண்பதை வைத்து வாழவில்லை, உணர்வுகளால், என் உணர்வுகளால் நான் வாழவில்லை. சொல்ல சொல்ல விசுவாசம். காண்பதை வைத்து, காண்பதை வைத்து வாழவில்லை, என் உணர்வுகளால் நான் வாழவில்லை, என் உணர்வுகளால் நான் வாழவில்லை. நான் அறிந்த இயேசு, நான் அறிந்த என் இயேசு எனக்குள்ளே, நான் அறிந்த என் இயேசு வல்லவர். நம்புவேன், 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 உம்மையே நம்புவேன், இயேசுவை நம்புவேன், 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 உம்மையே நம்புவேன், 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 I'm not gonna live by what I see. I'm not gonna live by what I see. I'm not gonna live by what I feel. Oh Jesus, deep down I know that you're here. You are here with me. I know that you can do anything. I know, I know, I know, I know. I believe, I believe, I believe in you. I believe, I believe, I believe, I believe, I believe. Number one, number one, number one. உம்மையே நம்புவேன், number one, number one, number one. உம்மையே, number one, number one. உம்மையே நம்புவேன், இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே.
வானங்களை விரித்தவரே, சூரியனை சந்திரனை படைத்தவரே, நாட்களை படைக்கிறவரே, எங்கள் விசுவாசத்தை துவக்கினவரே, நம்புவோம். We trust in you, the author of our faith, the finisher of our faith. எங்கள் விசுவாசத்தின் துவக்கம் முடிவுமானவரே, நம்புவோம். சத்தமாய் சொல்லுவோமா? நம்புவேன், நம்புவேன், உம்மையே நம்புவேன் இயேசுவே. நம்புவேன், நம்புவேன், உம்மையே நம்புவேன் இயேசுவே. நம்புவேன் உம்மையே. வாரமெல்லாம் கண்ணீர் வடித்து என் நம்பிக்கை எதிர் மேலே என்று சொல்லி கதறுகிற நமக்கு இந்த கால வேளையில வார்த்தை மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை உயரட்டும், இயேசு உயரட்டும். We put our trust in the Lord. நம்ம நம்பிக்கை இயேசுவின் மேல், அந்த இயேசு என்ற நாமத்தின் மேலே நம்மளுடைய நம்பிக்கை. Jesus, hallelujah, hallelujah. To be with you endlessly. Lord, how lovely you are to me. Lovely Lord, lovely Lord, you are to me. Lovely Lord, full of purity, worthy. Worthy of honor and majesty.
ஜனமே இந்த சபையாராய் சேர்ந்து பாடுமா, உம்மை முகமுகமாய் காத்திருப்பேன் வாழ்நாளெல்லாம். நீர் காருண்யத்தால் to 23. 19 முதல் 23 வசனம் முடிய வேதத்தை திருப்பிக் கொண்டவர்கள் கவனிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும்
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. Amen. I'll read it in English one time. Therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living which way he consecrated for us through the veil, that is his flesh, and having a high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. Amen. Today I want to speak to you about the Kingdom of God part 3. இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தின் மூன்றாம் பாகத்தை உங்களோடு பேசுகிறேன். Amen. How many of you remember the part 1 and part 2 எத்தனை messages? பேருக்கு தேவ ராஜ்யத்தினுடைய முதல் பகுதியையும் இரண்டாவது பகுதியையும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Are you remembering? Amen. நினைவுள்ளவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. ஹல்லேலூயா. Today I want to speak to you in the part 3. I want to speak about atonement by God. இன்றைக்கு மூன்றாவது பகுதியாக தேவனால் கிடைத்த பிராயச்சித்தம். தேவன் நமக்கு கொடுத்த பிராயச்சித்தத்தை பற்றி பேச போகிறோம். Amen. Amen. I want to speak about the atonement by God. ஆண்டவர் நமக்கு செய்த பிராயச்சித்தம் அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். Amen. 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 Hallelujah. When Jesus died, இயேசு மரித்த பொழுது, as we read the Bible, நாம் வேதத்தை வாசித்து தெரிந்து if you keep following every verse, அதை அப்படியே தொடர்ச்சியாய் in that circumstance there, when he died, the veil was torn in half. அந்த பகுதியை நாம் வாசித்துக் கொண்டு வரும்போது இயேசு ஜீவனை விட்ட பொழுது அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் இரண்டாக கிழிந்ததை நாம் வாசிக்க முடியும். And at the temple of God, அது தேவனுடைய ஆலயத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை. it was a huge thing at that moment. தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை மகா பெரிய ஒரு திரைச்சீலை. It is not a place that it is a place that only very few people, numbered people have seen with their eyes. அவங்க சொந்த கண்களால அதுக்குள்ளே பார்த்தவர்கள் கையை விட்டு எண்ணி விடலாம். Many died trying. நிறைய பேர் அதுக்குள்ளே செல்லும்படியாய் முயற்சி எடுத்து மரித்தவர்களும் உண்டு. It's not like how we have nowadays. இந்த நாட்களிலே இருக்கிறது போல அந்த நாட்களிலே அந்த திரைச்சைக்குள் போக முடியாது. Nowadays we can go inside even very secret room and say sorry. எந்த ஒரு ரகசியமான அறைக்குள்ளும் நம்ம போய் மன்னிச்சிருங்க தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிரலாம். Even nowadays you can understand power a little bit. இந்த நாட்களிலே வல்லமை அதிகாரம் என்றால் என்ன என்பதை நம்மால ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. Can normal people go into the House of Parliament? பார்லிமென்ட்டுடைய அந்த சபாக்குள்ள சாதாரண ஒரு நபர் உள்ளே பிரவேசிக்க முடியுமா? Can a normal person who's not even related to that matter can go into a Supreme Court? ஒரு சாதாரண நபர் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போக முடியுமா? There are limits. அங்கே ஒரு வரம்புகள் இருக்கிறது. So we have a little bit about the powers. எனவே இதையெல்லாம் அறிந்திருக்கிற நம்ம வல்லமை என்றால் அதிகாரம் என்றால் என்ன என்பது நமக்கு புரியும். Why shouldn't we go inside normal people? Because they will prosecute you. ஏனால் சாதாரண மக்கள் ஏன் உள்ளே போக கூடாது? சாதாரண மக்கள் ஒன்றும் சம்பந்தம் இல்லாமல் உள்ளே பிரவேசித்தால் நாம் தண்டிக்கப்படுவோம். It is a punishment. அது ஒரு தண்டனை. Otherwise it will be a big penalty. இல்ல அல்லாவிட்டால் அது பெரிய தண்டனையாய் மாறிவிடும். You need to pay a lot of money to get out of that trouble. அதற்கு அதிக பணம் செலுத்தி அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். அபராதம் பெரிதாய். In those days, ஆனால் அந்நாட்களிலே people who even try to get near the veil will die. அந்த நாட்களிலே தேவாலயத்துக்குள்ள இருந்த அந்த திரைச்சீலைக்குள் எட்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் மரித்திருக்கிறார்கள். There is no sorry. அங்கே ஒரு மன்னிப்பு என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் சொல்வதற்கு ஒரு வழி இல்லை. I came by mistake. I didn't know where the other room was. ஐயோ ஐயா எனக்கு தெரியாம இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டேன். நான் மற்ற இடத்துக்கு வந்து தெரியாம வந்து என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்வதற்கு அந்த நாட்களிலே வழி இல்லை. It was a very huge thing. அது பெரிய ஒரு மகா பெரிய காரியமாய் it was the main topic for the people. ஜனங்களுக்கு ஒரு முக்கிய பகுதி என்றாலே அந்த பெரிய திரைச்சீலைக்குள் இருப்பதுதான். But it is so funny that people kept imagining what would be inside. ஆனால் அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததை
இருப்பதை மக்கள் பார்க்காததினாலே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் கற்பனை பண்ணினார்கள். They only read the scripts written by Moses, what was kept inside. மோசே எழுதின நிருபங்களிலே உள்ளே என்னெல்லாம் இருக்குது என்பதை வாசித்து தான் பார்த்திருக்கிறார்கள். And they imagine just like us. நம்மை போல தான் அவர்களுக்கும் ஒரு கற்பனை இருந்தது. They didn't have the opportunity to see inside. ஆனால் அதற்குள் போய் அந்த திரைச்சேலைக்குள்ள போய் என்னதான் அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறது என்று பார்க்க அவர்கள். And the people who are allowed to go once a year, ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரமே அந்த திரைச்சீலைக்குள் அனுமதிக்கப்பட்டவர்கள். Let me correct myself, the person, not people, the person who is allowed to go once a year. சொல்ல முடியாது, அந்த நபர் உள்ளே அனுமதிக்கப்படுகிற வருஷத்தில் ஒரு முறை அனுமதிக்கப்படுகிற நபர் the most high priest. அவர்தான் பிரதான ஆசாரியர். He you know, people will say he is lucky, he is blessed. நம்ம மக்கள் சொல்லலாம், அப்பா அவருக்கு ஒரு லக்கு கிடைச்சது உள்ள போறதுக்கு, ஆசீர்வாதம் சொல்லலாம், அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். But for him personally, ஆனால் அவரை போய் கேட்டால் his only goal is to go inside and come outside safe. அவருடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா உள்ள போயிட்டு பத்திரமா உயிரோட திரும்ப நான் வெளியில வரணும் என்பதுதான் அவருடைய எண்ணம். Every time he comes outside, he touches himself and sees if he is alive. அந்த திரைச்சேலைக்குள் போய் வெளியில வரும்போதெல்லாம் தொட்டு பார்த்துக்குவார், உயிரோட வந்தேனா இல்லையா என்பதை தொட்டு. Do I have my hands? Do I have my limbs? Can I speak? கால் இருக்குதா, எனக்கு கை இருக்குதா, என்னால பேச முடியுதா என்று தன்னை தொட்டு பார்த்துக் கொள்வார். It is not a normal simple funny thing. பாருங்க, ஏதோ இது ஒரு களியாட்டு அல்ல, ஒரு விளையாட்டு அல்ல. This is a very very serious thing for him. மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். He has a wife, he has children, he has a family to run. அவருக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இருக்கும். He has his friends and relatives. அவருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் இருப்பார்கள். When something goes wrong and he dies, அவர் உள்ளே சென்று ஏதோ தவறினாலே அவர் மரித்து போவாரானால் a huge part of the family will go missing. ஒரு பெரிய குடும்பம் அவரை இழந்து தவிக்குமே. Are you understanding now how hard it is? இப்பொழுது உங்களுக்கு விளங்குறதா அந்த திரைச்சீலைக்குள் போவது எவ்வளவு கடினம். And it will be so hard to find the next high priest. அப்புறம் அது மட்டுமல்ல, அவர் மரித்து போவாரானால் அடுத்த பிரதான ஆசாரியர் தேடுவது அது ஒரு பெரிய படலமா இருக்கும். Because the natural cause of death will be so easily understandable, and the next in line will come as a high priest. சாதாரணமாய் வயது போய் அவர் மரித்திருப்பாரானால் அது சுலபமா இருக்கும், அடுத்த தலைமுறை உள்ளவர் வந்துடுவார். When under these wrong circumstances, ஆனால் உள்ளே சென்று ஆண்டவரால் அடித்து மரித்திருப்பாரானால் the next in line will fear a lot to get that place. அடுத்து வரவருக்கு எவ்வளவு பயம் இருக்கும் அந்த பொறுப்பை எடுப்பதற்கு. They don't want to die young. ஐயோ, நானும் போய் நல்ல சின்ன வயசுலயே சாவ எனக்கு விருப்பம் இல்ல. Many have that thought, right? I don't want to die young. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும், சின்ன வயசுல நான் போய் சாகணுமா என்று எண்ணுவார்கள். So that's the same thought they had in their mind. அந்த நாட்களிலே இதே எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்தது. But God is different. ஆனால் தேவன் வித்தியாசப்பட்டவர். Amen. Amen. என்று சத்தமாய் God is different. ஆண்டவர் எல்லாவற்றையும் வித்தியாசப்பட்டவர். God puts rules, God sets certain limits, God says no, but still God is different. ஆண்டவர் ஒழுங்கு கிரமம் உள்ளவர் தான், அவருக்கு ஒரு வரம்பு ஒழுங்கு இருக்கிறது, ஆனாலும் இருப்பினும் அவர் வித்தியாசம் உள்ளவர். Amen. Hallelujah. The one who puts the limits can break the limits. யார் எல்லையை வகுக்கிறார்களோ அந்த எல்லையை அவர்களால் உடைக்க முடியும். Because they put the limits there. ஏனென்றால் எல்லையை வகுத்தவரே அவர்தான். They can say you can only go this far, but the next day they can come and take the fence and plant it even far. ஒரு எல்லையை வைக்கிறவர்கள் இவ்வளவு மட்டும்தான் நீங்கள் வர முடியும் என்று சொல்வார்கள். நாளைய தினம் வந்து அந்த எல்லையை தூக்கி தாண்டி வைக்கலாம். அது Amen. நடக்கும். Why? Because he is giving you space to grow. ஏன் அப்படி செய்கிறார்? எல்லையை விரிவாக்குறார், நீ விரிவடையும்படியாய் அப்படி செய்கிறார். Hallelujah. Hallelujah. But more than this growth, ஆனால் இந்த வளர்ச்சியை காட்டிலும் growth is increasing outside. வளர்ச்சி என்றால் வெளியிலே நம்ம பரவி இருப்பது. But God did something more special. ஆனால் தேவன் இதைவிட மிகவும் விசேஷமான ஒன்றை more than growth. வளர்ச்சியை விட பெரிதான ஒன்றை செய்தார். What is more than growth? வளர்ச்சியை You can ask me, what is more than growth? வளர்ச்சியை விட பெரிதானது எது? There's nothing more than growth. வளர்ச்சி தானங்க எல்லாத்துலயும் முக்கியம். அதை விட பெருசு என்ன இருக்கு? There is even more bigger than that. அதை விட இன்னும் பெரிதானது to have even more relationship with God. இன்னும் ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு. To have a distant relationship is fine. தூரத்துல அவரை எனக்கு தெரியும் அப்படினு சொல்லிக்கிறது நல்லது. But to personally spend time
with God is special. ஆனா அவர் கிட்ட நெருங்கி அவரோட பழகி இருப்பது அது வித்தியாசம். Sometimes when you're talking with people, conversating, கவனிங்க, ஒரு மனுஷரோட நீங்க பேசுறீங்க and you know a big person, ஒரு பெரிய நபர் உங்களுக்கு தெரியும்னு you வெச்சுக்கோங்க. know them personally, அந்த பெரிய நபரே உங்களுக்கு ரொம்ப தனிப்பட்ட நெருக்கமா தெரியும், தனிப்பட்ட முறையில தெரியும்னு வெச்சுக்கோங்க. and you'll brag about it. அத பத்தி பெருமை அடிச்சிட்டு சுத்திட்டு வருவாங்க. You'll say, I know him, I know her, I know him, I know her, I know her. அவங்களா எனக்கு ரொம்ப பழக்கங்க, எனக்கு ரொம்ப நெருங்கினவர் அவர். அப்படி பெரிய so friendly, ரொம்ப நல்லவர். they eat at my house, they eat together, we play. அவர் என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறார், நான் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன். வெளியில we go to their wedding, they come to our wedding. நாங்க அவர் கல்யாணத்துக்கு போவோம், அவர் எங்க கல்யாணத்துக்கு so வருவாரு. close, அவ்வளவு நெருக்கங்க. we like to brag about people on this earth. அப்படி ஒரு பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சுத்திட்டு வருவோம். But when you actually understand how big your God is, ஆனால் உண்மைக்காகவே உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ அறிந்து வைத்திருப்பாயானால் you'll be proud to say to people, I know Jesus. ஓ இயேசு என்னுடையவர் என்பது சொல்வதிலே மிகவும் பெருமையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Amen. But let me tell you this. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me tell you this. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Many people know Jesus. எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். But not many are known by Jesus. ஆனால் இயேசுவாலே அறிமுகம் அறிந்தவர்கள் நிறைய பேர். இயேசுவுக்கு தெரிந்தவர்கள் ரொம்ப குறைந்தவர்கள். Amen. Amen. எனக்கு பிரசிடென்ட் தெரியும், ஆனா பிரசிடென்ட்க்கு என்ன தெரியாது. ஆமாங்க. கரெக்ட்டா சொல்ல, கலெக்டருக்கு என்ன தெரியும், கலெக்டருக்கு என்ன தெரியாது. எனக்கு கலெக்டர் மாத்தி சொல்லிட்டோம். இதுதான் தமிழ் பேச வரக்கூடாதுன்னு சொல்றது அப்பப்போ. Praise the Lord. Hallelujah. God is known by all. தேவன் எல்லாருக்குமே தெரியும். But specially God spends time with few people. ஆனால் ஒரு சிலரோடு மட்டும் தான் தேவன் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார். They are special people. அவர்கள் விசேஷித்தவர்கள். They are so special that God comes from heaven to spend time with them. அவர்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்றால் பரலோகத்தை விட்டு தேவன் இறங்கி வந்து அவர்கள் கூட பழகுகிறாரே. I am telling you, it is not a normal grant. இது ஏதோ எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு நன்மை இல்லை. No. இல்லங்க. God will not come down from heaven for everybody. பரலோகத்தை விட்டு இறங்கி எல்லாருக்காகவும் வந்து பழகிட்டு இருக்க மாட்டார். Even a president, a prime minister, a big people on this earth can do so much with their power. இந்த உலகத்தில் இருக்கிற பிரதம மந்திரிகள், முதலமைச்சர்கள் போன்ற இந்த பெரிய அதிகாரிகள் எல்லாம் இந்த பூமியில அவ்வளவு பெரிய அதிகாரத்தை செலுத்த முடியும் என்றால், how much power does God possess? அப்பொழுது தேவனுடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் சற்று யோசித்து பாருங்கள். Is there anybody who can overthrow his power, his rule? அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய ஆட்சியையும் யாரால் கவிழ்த்து விட முடியுமா? Is there anybody? யாராகிலும் உண்டோ? Is there anybody next in line to become king, that when God retires they will become king? ஆண்டவர் எப்போதான் அவர் மண்டைய போடுவாரு, அடுத்த ராஜாவா நான் வந்து உட்காரலாம்னு யாராவது இந்த பூமியில யோசிக்க முடியுமா? Is there any day or a second that God gets off his throne? என்றைக்காவது ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது உண்டா தன் சிங்காசனத்துல இருந்து அவர் விலகி நின்ற சம்பவம் உண்டோ? He is the one and only king, the one and only God. அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவும், அவர் ஒருவரே தேவாதி தேவனுமாய் இருக்கிறார். Hallelujah. கரங்களை தட்டி சற்று நிமிஷம் ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. That is why God did something even very daring but very special. எனவேதான் அவர் தன்னுடைய அதிகாரத்திலே துணிச்சலாய் ஒன்றை செய்தார். A very daring stunt. ஒரு துணிச்சலான ஒரு காரியத்தை செய்தார். He said, yeah, I'll increase your borders. அவர் சொன்னார், சரி உன்னை நான் விரிவாக்குகிறேன். But let me do something even more than that. விரிவாக்குறதை விட இன்னும் பெரிசான ஒன்றை செய்றேன்னு சொன்னார். He gave his only son that the veil will be torn in half that we go inside. இன்னும் விரிவாக்குறதை விட பெரிதா என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து அந்த பெரிய திரைச்சீலையை கிழித்து போட்டார். Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுவோமே. Hallelujah. God broke his own rules so that we can spend time with him. தன்னுடைய சொந்த சட்டதிட்டத்தை அவரே உடைத்தார். ஏனென்றால் நாம் அவரோடு கிட்ட நெருங்கி பழக வேண்டும். Hallelujah.
Hallelujah. Hallelujah. God sets these rules, He sets these limits, but when He cannot get close to us, He says, throw these limits. ஆண்டவர் சட்டங்களை, திட்டங்களை, ஒழுங்குகளை, எல்லைகளை அமைக்கிறார். ஆனால் அவைகள்னாலே அவர் நம்மிடத்தில் நெருங்க முடியாது என்ற பட்சத்தில் அவைகளை அவரே உடைத்து போடுகிறார். Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. Amen. Yes, God doesn't like sin. ஆம், தேவனுக்கு பாவம் என்றால் அவருக்கு ஒவ்வாது. You cannot come in places where there are sin. பாவமான இடத்தில் அவர் வருவதை It's விரும்பவில்லை. not He cannot come, He won't come. அவர் வர முடியாது என்பதில்லை, அவரால் வர அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் வரமாட்டார். He will not come. அவர் வரமாட்டார். Because that is a sin. ஏனென்றால் அங்கு பாவம். But still He says, let my grace fill you and I will be there. ஆனால் அதுக்கும் மீறி அவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை அந்த இடத்தில் பெருகட்டும், அது நிமித்தம் நான் அங்கேயும் வர முடியும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Read the Bible again from 1 John வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 1 யோவான் chapter 3 verse 5. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் அழகாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. Hallelujah. Amen. But you know that He appeared so that He might take away our sins, and in Him no sin. Hallelujah. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்திலோ பாவம் இல்லை. Amen, amen, amen. Amen. The one who has no sin in his hands. தன்னுடைய கரத்தில் பாவக்கரை இல்லாதவர். No sin in his hands. பாவக்கரை என்பது அவர் கரத்தில் இல்லை. He is not gone against anybody wrongfully. யாருக்கும் எதிர்த்து தவறாய் அவர் எதிர்த்து போனதில்லை. What he does is right and true before அவர் himself. செய்வதெல்லாம் சரியும் சத்தியமுமாய் இருக்கிறது. Amen. Hallelujah. Our God is a righteous God. நம்முடைய தேவன் நீதியுள்ளவர். A righteous judge. நீதியுள்ள நியாயாதிபதி அவர். He gives the right answers at the right time. அவர் சரியான பதிலை ஏற்ற வேளையில் கொடுக்கிறவர். He's never done anything wrong to anybody. ஒருவருக்கும் அவர் தவறு இழைத்ததில்லை. He's given to everybody what they deserve. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவர் கொடுத்தவர். If good people deserve good, He has given good. நல்லவர்களுக்கு நன்மை என்றால் அதை கொடுத்திருக்கிறார். But when the time has come to be destroyed, He has given them what they deserve. அவர் அழிக்கும்படியான செயல்களிலே இருக்கிறவர்களை அந்த நேரத்தில் அவர்களுக்குரிய கூலியை கொடுக்கிறார். But still He has no sin in His hands. அப்படி இருப்பினும் அவருடைய கரத்தில் கரை இல்லை. That is God. அதுதான் தேவன். That is God. அவர்தான் தேவன். He didn't do any wrong. அவர் ஒரு தவறும் இழைக்கவில்லை. He didn't do nothing wrong. ஒரு தவறும் அவரிலே இல்லை. But still he gave Himself up for us. அப்படி இருப்பினும் பாவியாய் தன்னை ஒப்புக்கொடுத்தார். Why? ஹalleluya. ஏன்? Because He loved us. நம்மை அதிகமாய் நேசித்தார். He loved us. அதிகமாய் நேசித்தார். அதிகமாய் நேசித்தார். Actually speaking, it is not fair at all. அது சத்தியமே இல்ல. நியாயமா சொல்லணும்னா அவர் ஏன் நமக்கு கொடுக்கணும் அவசியமே இல்ல. It's not fair at all. அது ஒரு நியாயமே இல்ல. Even when you think clearly, கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சீங்கன்னா, think with your conscious mind, உங்க மனசாட்சியை கொண்டு யோசித்தீங்கன்னா, God gave Himself so we can go free. பாருங்க, அவர் நாம் விடுதலையாய் போகும்படியாய் அவரை ஒப்பு கொடுத்தார். Can you compare yourself with God? ஆண்டவரோடு உங்களை ஒப்பிட முடியுமா நீங்க? Can you say, standing next to God, I am better? ஆண்டவர் பக்கத்துல நின்னு, ஆண்டவர் அவரை விட நான் பரவாயில்லையே சொல்ல முடியுமா? I am better, I will change. நான் பரவாயில்ல, நான் I do mistakes but I will get right. நான் தப்பு செய்தாலும் திரும்பி சரியாயிருவேன். Can you say that? அப்படி நீ ஆண்டவர் பக்கத்தில் நின்று சொல்ல முடியுமா? Who is God? யார் அவர்? தேவன். God, the blameless one. அவர் சுத்த பரிசுத்தமுள்ளவர். He is the blameless holiest of the holies. அவர் பரிசுத்தத்திலே பரிசுத்தமுள்ளவர். He gave His son for us. அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். It is not a normal father's decision. அது ஒரு சாதாரண தகப்பன் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது. Wait, he is not a normal father. கவனிங்க, அவர் நம்மள போல சாதாரணமான தகப்பன் இல்லையே. He is eternal father. அவர் நித்திய தகப்பன். அவர் He knows what he is doing. அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்தே செய்கிறார். But still you need to know the pain it took for God to give His son. இருப்பினும் அவருக்கு எத்தனை வலி இருந்திருக்கும். தன் குமாரனை கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய வலியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So we shouldn't take it for granted. எனவே
ஆண்டவர் வந்தார் போனார் என்பதை லகுவாய் எடுத்துக்கொள்ள கூடாது. We are standing here breathing and living a happy life because he gave his son. இங்கே நம்ம நின்று ஜீவனோடு சுவாசித்துக் கொண்டிருக்கும் என்றால் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தது நிமித்தம் தான் இந்த நன்மை. Hallelujah. 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 I love God so much that he's done such a thing. ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரே, அதிகமாய் அவரை நான் நேசிக்கிறேன். Amen. 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 I want to tell you a personal testimony. ஒரு சாட்சியை உங்களுக்கு பகிர விரும்புகிறேன். This is something that goes in my mind. என்னுடைய சிந்தையிலே எப்பொழுதும் அது வரும். A personal thing. என்னுடைய சொந்த சாட்சி, தனிப்பட்ட சாட்சி. You know, sometimes I feel like, why am I in this ministry? சில வேளையில நான் யோசிக்கிறது உண்டு, ஏன் நான் இந்த ஊழியத்துல இருக்கிறேன். You know, from this side I have many of these thoughts. இந்த பக்கத்துல நிக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி யோசனை நிறைய வரும். I'm like, why am I even doing this ministry? ஏன் நான் இன்னும் ஊழியம் செய்துட்டே இருக்கிறேன். I have talent, I have ideas, I have a brain, I have many things to do, many things on this earth. எனக்கு புத்தி இருக்குது, அறிவு இருக்கு, படிப்பு இருக்குது, திறமை இருக்குது. இந்த உலகத்துல நிறைய செய்யலாமே நான். But still I'm like, why am I doing this ministry? அப்படி இருந்தாலும் ஏன் நான் இந்த ஊழியத்தை செய்துட்டே இருக்கேன். And at this time of thinking there comes a thought. அப்படி நான் யோசிச்சு கொண்டே இருக்கும்போது இன்னொரு நினைவு சொல்லுகிறது. It says, why should God come to this earth for us? அப்படி நான் யோசிச்சு கொண்டிருக்கும்போது இன்னொரு நினைவுல, அப்போ ஏன் ஆண்டவர் மட்டும் இந்த உலகத்துக்கு வரணும்? Why should he come to this earth when he was God? அவர் தேவனாய் பரலோகத்திலே வீற்றிருப்பதை விட்டுவிட்டு ஏன் அவர் பூலோகத்துக்கு வரணும்? Because he loved us. அவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. So for that love we should put our life in front of him. அந்த அன்புக்கு ஈடாய் நான் என்ன சொல்லுவேன்? என் ஜீவனையே அந்த அன்புக்கு ஈடாய் That is when okay, this is why we are doing ministry. அதனால தான் மனசுல திருப்தியா போவேன். இதனால தான் நான் ஊழியம் செய்றேன். Even if we do 2000 years of ministry, it's not even equal to what he did for us. 2000 வருஷமா ஜீவனை இருந்து நம்ம ஊழியம் செய்தாலும் அவர் செய்ததற்கு ஒரு காரியமும் ஈடாகாதே. Hallelujah. Hallelujah. Now can you understand the love of God? இப்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியறதா அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்றீங்களா? Our God is great. நம்முடைய தேவன் பெரியவர். Our God is great. பெரியவர் அவர். Our God is great. பெரியவர் அவர். Hallelujah. Hallelujah. I'm so happy to talk about Jesus. இயேசுவை குறித்து பேசணும்னு சொன்னா அவ்வளவு எனக்கு சந்தோஷம். Hallelujah. 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 Amen. Now today I'm talking about the kingdom of God, right? தேவ ராஜ்யத்தை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். So why is this veil important in the kingdom of God? இந்த தேவ ராஜ்யத்தை இந்த திரைச்சீலை ஏன் முக்கியம்? Let me talk you through it. அதனோட உங்களை அழைத்து செல்கிறேன். In the beginning, ஆதியிலே there was the kingdom of God. தேவ ராஜ்யம் இருந்தது. The kingdom of God was not created. தேவ ராஜ்யம் உருவாக்கப்படவில்லை. It is with God. அது தேவனாகவே இருந்தது. If God has a beginning, the kingdom of God will have a beginning. ஆண்டவருக்கு ஒரு துவக்கம் இருந்திருக்குமானால் தேவ ராஜ்யத்துக்கும் ஒரு துவக்கம் சொல்ல முடியும். But since he doesn't have a beginning, அவருக்கு ஒரு துவக்கம் இல்லை and his throne in the kingdom doesn't have a beginning. அவருடைய சிங்காசனத்துக்கும் ஒரு துவக்கம் இல்லை. He was a king, he is a king, will be a king. அவரே ராஜாவா இருக்கிற இனியும் ராஜாவாகவே இருப்பார். Forever the king. அவர் எப்பொழுது என்றென்றைக்கும் And in the kingdom of God, அந்த தேவ ராஜ்யத்துக்குள் there was no humans. அங்கே மனிதர்கள் இல்லை. There was no single human. ஒரு மனிதனும் அதிலே காணப்படவில்லை. Only spiritual beings. அங்கே வெறும் ஆவிக்குரிய நபர்கள் தான் இருந்தார்கள். God, தேவன் and the angels. தேவதூதர்கள். Types of angels. தேவதூதர்களே வகையான தேவதூதர்கள். Who knows? Only when we go to heaven we can find out there are even more types than angels. யாருக்கு தெரியும்? பரலோகத்துக்கு போன பிறகு தான் நமக்கு தெரியும். ஓ இவ்வளவு வகைகள், இவ்வளவு தேவதூதர்கள் வித்தியாசமா இருக்காங்க. Oh, angel is just one of the types. நம்ம நினைச்சுக்கிறோம் தேவதூதர் என்றால் அந்த டிவி எல்லாம் பார்த்து இப்படி தான் இருக்கறாங்கன்னு சொல்லி. Now we'll just see and understand that angel is just one of the types. நம்ம நினைக்கிறோம் அங்க போய் பார்த்த பிற்பாடு தான் தெரியும். ஓ தூதர் என்றால் தூதர் என்றதே ஒரு வகை தான். தூதர் என்றதே ஒரு வகை தான். தூதர் என்றது ஒரு வகை. பல வகைகள், many types. பல வகைகள் இருக்கு. Don't limit God's creation with your senses. தேவனுடைய சிருஷ்டிப்பை நம்முடைய சிந்தையை வச்சு குறுக்கிடாதீங்க. Even this earth has many types.
உலகத்துக்கே பல வகைகள் இருக்குதுங்க. How many types will be there in heaven? அப்ப பரலோகத்தை யோசிச்சு பாருங்க, எத்தனை வகைகள் பரலோகத்தில் Simply put, when you go to heaven, be ready to see marvelous things. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. பரலோகத்துக்கு போகும்போது எதிர்பார்ப்போடு இருங்க. அங்க என்னென்ன மகத்துவத்தை நம்ம பார்ப்போம்னு சொல்ல முடியாது. Don't think that heaven is an empty space. I go sit there, rest and rest and rest and rest and rest. நீங்க பரலோகனாலே அப்பா பரலோகம் காலியா இருக்கும், நான் போய் அங்க படுத்து தூங்கி எழுந்து படுத்து தூங்கி ஆண்டவர் மடியிலே சாய்ந்தே கிடப்பேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டா. Even if this earth has so many things to offer us, இந்த பூமியிலே நம்ம கண்ணு பார்க்காத எவ்வளோ விஷயம் பூமியிலே இருக்க. It is just one single drop of his creation. இது பாருங்க, இந்த பூமி அவருடைய சிருஷ்டிப்பின் ஒரு துளி தான் இந்த பூமி. Think about what will be in heaven. இந்த பூமியே இப்படி இருக்குமானால் பரலோகம் அவருடைய சிங்காசனம் ராஜ்யம் எப்படி இருக்கும்? Wow. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Praise God. So in this kingdom, since there were no humans, இந்த ராஜ்யத்துக்குள்ளே அங்கே மனிதர்கள் இல்லாதன் காரணத்தினாலே God created men. ஆண்டவர் மனிதர்களை சிருஷ்டித்தார். On this earth in the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஒரு சிருஷ்டி Adam and Eve. ஆதாம் என்றும் ஏவாள் என்றும். If you don't know Adam and Eve, உங்களுக்கு ஆதாம் யார் ஏவாள் யார் தெரியாதுன்னா 12 o'clock they have Sunday school service. 12 மணிக்கு அவங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஆராதனை இருக்குங்க. Adam and Eve, ஆதாம் ஏவாள், the first human beings, முதல் மனிதர்கள். How special, right? பாருங்க, உங்களுக்கு தெரியலன்னா சண்டே ஸ்கூல் 12 மணிக்கு கத்துக்கிடுங்க. How special, right? எவ்வளவு விசேஷம். First human beings, முதல் உலகத்திலே தோன்றின மனிதர்கள். They will not be like us. நம்மள மாதிரி இருப்பாங்க நினைச்சுக்கிட. They will not be like us. நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. They might be even taller. நம்மள விட உயரமா இருக்கலாம். They might be even built. நம்மள விட பருமனா இருக்கலாம். They might be even brighter. இன்னும் வெள்ளேன்னு இருக்கலாம். ஏன் கலரை பேசுறீங்க? நான் மண்டே தானே பேசுனேன். இன்னும் தெளிவா இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். தெளிவா இருப்பாங்க. அவங்க கருப்பா இருந்தா நம்மளுக்கு என்ன வருது? ஆமென். நம்ம ஊர்ல எல்லாரும் நிறைய கலர் இருக்கனால கலர் பத்தியே பேசக்கூடாது. ஆமா, எல்லாரையும் பாதிக்கும், நம்மளையும் பாதிக்கும். ஏன் தெளிவா வெளிச்சமா இருப்பாங்க. Praise the Lord. Hallelujah. Bright. மூளை. ஓகே. தெளிவா இருப்பாங்க. டாபிக்கே மறந்து போச்சு ஒரு செகண்ட் எனக்கு. Praise the Lord. Hallelujah. The Adam and Eve. You know, they are so special. They had different big abilities in their life. பாருங்க, அவர்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள் இருந்ததினாலே அவர்களுக்கு பலவிதமான திறமைகள் இருந்தது. You know, we get tired. நமக்கு சோர்வு வருது because of the food we eat. நம்ம சாப்பிடுற ஆகாரம் அவ்வளோ. You know, even our forefathers they didn't have enough good food. நம்முடைய முன்னோர்கள் போனா கூட அவர்களுக்கும் நல்ல ஆகாரம். Every plant is changing due to its hereditary mutations. பாருங்க, ஒவ்வொரு செடி கொடிகளும் அந்த சூழ்நிலை காரணமாக மாறி தலைமுறை generations they change. அப்படி தலைமுறையாய் மாறி due to the gamma rays and everything on the atmosphere. இந்த பூமியில காணப்படுற pollution, நாசுக்கள், மாசுனால அவைகள் and everything they ruin these plants. இந்த பூமியையே கெடுத்து போட்டு. So we don't have the good things that were existing in Adam's time. ஆதாம் காலத்திலே எதெல்லாம் இந்த பூமியில இருந்ததோ அதையெல்லாம் அழிந்து போய்விட்டது. Or even if it was so, it would not be like how we have now. அது இருந்திருந்தாலும் இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த ஆதாம் ஏவாளுடைய தோட்டத்தில் இருந்தவைகள் இப்போ இருந்தாலும் அவங்க காலத்துல இருந்த மாதிரி இப்போ இருக்க சான்ஸ். So fresh. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். I think it doesn't even need time to grow. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அது வளர்ந்து வரணும்னு அவசியம் இருந்திருக்காது. Because even now, ஏன்னா இப்போ கூட with technology they can reduce the growth time by 50%. விஞ்ஞானத்தை கொண்டு வளர்ச்சியினுடைய நாட்களை 50% குறைச்சிடுறாங்க. If 6 months for rice, they do it in 3 months. 6 மாசங்க இந்த போகம் விளையணும்னா 3 மாசத்துல விளைச்சல் கொடுத்துறாங்க. But even more technology, they are saying in 1 month they can get us rice. இன்னும் விஞ்ஞானி சொல்றான், என்ன
சொல்றான், ஒரே மாசத்துல நான் விளைச்சு காண்பிக்கிறேன். Even if this technology can do these type of things, விஞ்ஞானமே இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை செய்ய முடியும். think about the time of Adam and Eve. அப்ப ஆதாம் ஏவாள் காலத்திலே ஆண்டவரே வச்சிருந்த தோட்டத்தை Every time they pluck the fruit, there will be another fruit. ஒரு பழத்தை நான் நினைக்கிறேன் பறிக்கும் போதே டக்குன்னு இன்னொரு பழம் வந்திருக்கும். The strength that the plant has will be ஏன்னா அந்த awesome. செடிக்கும் அந்த கொடிக்கும் அவ்வளவு பெரிய ஒரு பலன் இருந்திருக்கும். It is because it is planted inside the kingdom of God. ஏனென்றால் அவைகள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிறதே. So the kingdom of God has endless supply. தேவ ராஜ்யத்திலே ஒரு எல்லை இல்லை, அவருடைய தேவைகள் The சந்திக்கப்பட. Spirit of God, Holy Spirit, is the life of the kingdom. பரிசுத்த ஆவியானவரே அந்த தோட்டத்தின் ஜீவனாய். And when His life runs through the kingdom of God, these plants' roots are planted in the Spirit of God's life. பரிசுத்த ஆவியானுடைய ஜீவன் அந்த தோட்டத்துக்குள்ள அப்படியே ஓடுருவி பாய்ந்து செல்லும் பொழுது இந்த கொடிகள் எல்லாம் அதுல நாட்டப்பட்டிருக்கிறதே எப்படி இருக்கும் யோசித்து. Hallelujah. 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 If you want, imagine. எப்படி எல்லாம் உங்களால கற்பனை பண்ண முடியுதோ பண்ணிக்கிடுங்க. But let me tell you this, it is always better than what we have now. ஆனால் எவ்வளவு தூரம் கற்பனை பண்ணாலும் அதை விட படி மேலே தான் அது இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. But when they ate that forbidden fruit, ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒதுக்கி தொடக்கூடாது என்று வைத்த பழத்தை சாப்பிட்ட God got so angry. ஆண்டவருக்கு கோபம் உண்டது. Now are you angry at Adam and Eve? இப்போ உங்களுக்கு ஆதாம் ஏவாள் மேல கோபம் வருதா? Such a perfect place to live. அங்க வாழ்வதற்கு அவ்வளவு சிறந்த இடம். Everything is available. எல்லாம் அங்கே கிடைக்கும். People say they are running to job for food. வயிற்று பொழைப்புக்கு தாங்க நான் வேலைக்கு போறேன் நம்ம சொல்றோம். But the Adam and Eve, they had everything. ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு பிழைப்பு என்று ஒன்று தெரியாது. Everything. எல்லாம் இருந்தது. They should not even work a single minute for anything. ஒரு சின்ன வேலை கூட அவங்க செய்து ஏதாவது சம்பாதிக்கணும். Everything is at hand. அவங்க கை கெட்டின தூரத்தில் எல்லாம். God says whatever you want is there. உனக்கு எதெல்லாம் தேவையோ அனைத்தும் இங்கே Even இருக்கிறது more என்று special, ஆண்டவர் சொல்கிறார். everything is under your control. அதை விட இன்னும் பெருசுன்னா எல்லாம் உன் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்குதுப்பான்னு சொன்னார். But still he இருப்பினும் threw that away. அதையெல்லாம் தூக்கி போட்டான் மனுஷன். Humans. மனுஷன். That's when God surely understood, oh, humans. அப்போதான் ஆண்டவருக்கே புரிஞ்சுக்கிறார், ஐயோ மனுஷன்டா. மனுஷன்டா Humans. அப்படின்னு சொல்லிட்டார். This is who humans are. இதுதான் எவ்வளவு பண்ணாலும் இதுதான். No matter how much He does for us, எவ்வளவு அவர் செய்தாலும் He'll always throw that away. நம்ம மனுஷனை காமிச்சிருவோம். Amen. ஆமென். Hallelujah. அப்படிதானே. Hallelujah. And when he ate the forbidden fruit, he was thrown outside the kingdom of God. அந்த சாப்பிடக்கூடாது என்ற பழத்தை அவன் சாப்பிட்ட பொழுது அவன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டான். And God says the garden of Eden is hidden. அந்த ஏதேன் தோட்டத்தையும் ஆண்டவர் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டார். It was let me say a tangible physical place of the kingdom of God. அது தேவ ராஜ்யத்தினுடைய யாருமே தொட்டு அனுபவிக்க கூடிய ஒன்று. It's a piece of the kingdom of God. அது தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி. It's not spiritual. அது நீங்க நினைச்சுக்காதீங்க, அது ஆவியின் மண்டலம் இல்லை. It is a physical place. அது தொட்டு பார்க்க கூடிய ஒன்று. அந்த What we experience spiritually, Adam and Eve experienced physically. எதெல்லாம் நம்ம ஆவியிலே அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் அவர்கள் மாம்சத்தை கொண்டே அனுபவித்த ஒரு தோட்டம். Hallelujah. And God says it is hidden, nobody can go to it. ஆனால் அதுவோ இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரும் அதிலே பிரவேசிக்க முடியவில்லை. But God still says there is a way to get to the kingdom. ஆனால் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு சாத்தியத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. How many of you want to get to the kingdom? எத்தனை பேருக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகணும் என்ற ஆசை? How many of you want to get to the kingdom? கையை உயர்த்தி காண்பிங்க. How many of you want to get to the kingdom? பக்கத்துல தூங்குறவங்கள தட்டி எழுப்புங்க. Hallelujah. Hallelujah. Oh, are they sleeping? Praise the Lord. எனக்கு இப்போ தெரியுது தூங்குறாங்களா உண்மையிலேயே? இங்க இருந்து ஒண்ணும் தெரியலையே. Praise the Lord. Praise the Lord. There's a veil at the entrance of the kingdom. There's a veil at the entrance of the kingdom. அந்த ராஜ்யத்தினுடைய நுழைவாயிலே ஒரு திரைச்சீலை இருக்கு. There is a veil. அதுதான் அந்த திரைச்சீலை. You think the temple of God is a kingdom totally? நீங்க நினைச்சுக்கிறீங்க தேவனுடைய அந்த கூடாரம், அந்த கூடாரம் tabernacle. அந்த கூடாரம் தான்
ஆண்டவருடைய ராஜ்யம் நினைக்கிறீங்களா? No, 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 இல்லை, no, 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 இல்லை, no, இல்லை. no. After that veil comes the kingdom. அந்த திரைச்சீலைக்கு பின்னாலே தான் ராஜ்யம் தொடங்குகிறது. Because the kingdom is special. ஏனென்றால் ராஜ்யம் விசேஷம். That is why when people go inside, God kills them. எனவேதான் அதற்குள் அந்த திரைச்சீலைக்குள் யார் போனாலும் கொன்று போடுகிறார். It is a kingdom, pure physical kingdom. அது பூமியிலே காணப்படுகிற தேவ When ராஜ்யம். Solomon prays after finishing the temple, அந்த ஆலயம் கட்டி முடித்து சாலமோன் துதித்த பொழுது the whole heaven brought the kingdom inside that place. அந்த இடத்திலே பரலோகத்தினுடைய ராஜ்யம் உள்ளே இறங்கி. Are you understanding? The kingdom of God, the special place, comes and lands inside that place, the most holy place. தேவ ராஜ்யம், பரிசுத்த மகா பரிசுத்த ராஜ்யம் அந்த சாலமோன் கட்டிய தேவாலயத்துக்குள் வந்து And not in the whole temple. அது முழு ஆலயத்துக்குள்ளும் இல்லை. It goes and sits inside the most holy place. அது போய் மகா பரிசுத்த ஸ்தலம். ஸ்தலத்துக்குள் போய் அமர்ந்தது. The most holy place. மகா பரிசுத்த ஸ்தலம். The holy place and the courtyards are for people to make themselves ready. பரிசுத்த ஸ்தலமும் மற்ற அந்த வெளிப்புறமும் மக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. It is not the kingdom of God. அது தேவ ராஜ்யம் அல்ல. It is not the kingdom of God. அது தேவ ராஜ்யம் அல்ல. It is a glimpse of the kingdom of God. அது தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதிதான். When I put so much perfume, you get the smell from that place. That is not me. பாருங்க, That is not the scent. சென்ட் வாசனை நான் அடிச்சிட்டு வந்தேனா எவ்வளவு தூரத்துலயும் அந்த வாசனை வீசும். ஆனா அங்க நான் இல்ல. I am here. நான் தூரத்துல. You can smell my scent there, but I am far away. என்னுடைய வாசனையை நீங்க முகர முடியுமானால் நானும் தூரத்தில் இருக்கிறேன். Same. அதேபோல These other places not the kingdom of God. அந்த கூடாரத்தில் உள்ள மற்ற இடங்கள் எல்லாம் தேவ ராஜ்யம் அல்ல. It's the radiance of the kingdom of God. ராஜ்யத்தினுடைய ஒளி பிரதிபலிப்புகள். Wonderful. It's the radiance of the kingdom of God. ஒளி கதிர்கள் அதை வீசுகிறது அந்த இடங்களில். But the kingdom of God, the main place is in the most holy place. அந்த ரகசியமான தேவ ராஜ்யமோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறது. And God put a veil there. ஆண்டவர் அங்கே ஒரு திரைச்சீலையை He put the biggest thing on this earth and closed it with a veil. அந்த பெரிய தேவ காரியத்தை அங்க வச்சு ஒரு பெரிய திரைச்சீலையை வைத்து மூடி வைத்தார். Only the most high priest can enter the kingdom of God and see the most glorious things and come outside. பிரதான ஆசாரியர் மாத்திரமே அதுக்குள்ளே போய் அந்த மகா பரிசுத்தமானதை பார்த்து வர முடியும். Hallelujah. Hallelujah. That blessing he had. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் மகா பெரிய பிரதான ஆசாரியர் ஆசாரியர், the most high priest, he had that blessing. அந்த பிரதான ஆசாரியர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். But God saw that. தேவன் பார்த்தார். God saw that. ஆண்டவர் பார்த்தார். That something was missing. அங்க என்னவோ குறைவு இருக்குது. Something was missing. அங்க ஒரு குறைவு தெரியும். Was it the lamp? முதல்ல அந்த Was it the lamp? அந்த விளக்குகளா? Was it the lamp? Oh, I need to put one more lamp. ஆண்டவர் யோசிச்சிருப்பார், ஏதோ குறைவு இருக்கு அந்த விளக்கோ சரி இன்னொரு விளக்கு போடுவோமா? No, not the lamp. அப்படி யோசிச்சு இல்ல அது இல்ல. Was it the bread? ஓ அங்க இருக்க அப்பமா சமூகத்துக்கு I need to add one more bread, one more table. இன்னொரு அப்பமா இன்னொரு மேஜை வைக்கணுமா? No, that's not it. இல்ல அது. Or should there be more cherubs in the ark of the covenant? ஓ அந்த பெட்டிக்கு மேல இன்னும் அதிகமான கேருபீன்களை கூட்ட வேண்டுமோ என்று யோசித்திருப்பார். Or do you need one more layer of gold over that? ஓ இல்ல அது இல்ல போல. இப்போ இந்த பெட்டிக்கு மேல இன்னும் திக்கா பொன்னை வச்சு மூடணுமோ அதான் குறைவா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. Are you thinking this is how God is thinking? இப்படி எல்லாம் அவர் யோசிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் அவர் யோசிப்பாரு, நீங்க யோசிக்கிறீங்களா? Is this how God thinks? இப்படிதான் ஆண்டவர் யோசிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? No. God is different. உங்களையும் என்னைய போல அவர் இல்ல. God is different. God didn't think like this. இப்படி எல்லாம் அவர் யோசிச்சு If we were God, we would think like this. நம்ம தேவனா இருந்தா இப்படிதாங்க யோசிச்சிருப்போம். இன்னும் தங்கத்தை கூட்டு, இன்னும் இன்னொரு லேயரை போடு, நான் வந்திருக்கிறேன், இப்படிதான் நம்ம சொல்லுவோம் நம்ம கடவுளா இருந்தா. But God is not like us. நம்ம போல நம்ம தேவன் இல்லை. God is not like us. He is not selfish. அவர் தன்னலமுடையவர் அல்ல. He thought that something was missing. அங்க ஏதோ குறைவு இருக்குதுன்னு அவருக்கு யோசனை வந்தது. And he knew what was missing. அது என்ன குறைவு என்பதையும் அவர் அறிந்திருந்தார். We were missing. அந்த இடத்துல குறைவு என்னங்க? நம்மெல்லாம் அங்க இல்ல. அதுதான் அவருடைய மனசுல குறைவாய் இருந்தது. Hallelujah. அசச்சு நல்லா அசச்சு காண்பீங்க. விளங்கிட்டா? நம்ம தான் காணோம். We were missing. நம்ம அங்க காணோம். We were missing.
அதான் அங்க குறைவு. The people of Israel were standing outside when the kingdom of God is inside. தேவ ராஜ்யம் அங்கே இருக்கும் பொழுது தேவ ஜனங்களோ இஸ்ரவேல் மக்களோ வெளியில எங்கேயோ. The kingdom of God is for the people. அந்த ராஜ்யம் யாருக்கு? அந்த ஜனத்துக்கு தான். For the people. Without the people there is no beauty in the kingdom of God. ராஜ்யத்திலே ஜனங்கள் இல்லாவிட்டால் ராஜ்யத்திலே என்ன அழகுமா? The king is a king when he has his kingdom and the people. எப்பொழுது ராஜா ராஜாவா இருப்பார், அவருக்கு ஜன திரட்சி இருந்தால்தான் ராஜாவுக்கு அது மகிமையா And இருக்கும். God saw that there was something wrong. அப்பொழுது ஆண்டவர் யோசித்து பார்த்தார், இந்த ராஜ்யத்திலே என்ன குறைவு? And we were missing. அங்கே நீயும் நானும் அங்கே இல்லை. We were missing. நானும் அதுதான் அவருடைய குறைவு. It was an empty place in his heart. அவருடைய இதயத்தில் ஒரு காலி வெற்று இடம் And இருந்தது. in order to bring us into that place, அந்த வெற்று இடமாகி அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாரையும் கொண்டு வரும்படியாக he had to do something very daring. மிகவும் ஒரு துணிச்சலான ஒன்றை அவர் செய்ய வேண்டும். Very, very daring. அது மிகவும் பெரிய துணிச்சல். Something that hurts even God. தெய்வத்துக்கே மனசை உடைக்கிற ஒரு செயலை அவர் செய்ய வேண்டியதா I இருந்தது. understanding something that even breaks God's heart. தெய்வத்தினுடைய இருதயமே உடைந்து போகும் அளவுக்கு ஒரு செயலை அவர் செய்து நம்மை உள்ள கொண்டு வர வேண்டியதா இருந்தது. What? ஏன் What? என்னது அது? He gave his only son. தன்னுடைய சொந்த பேரான குமாரனையே He இந்த பூமிக்கு he அனுப்பி gave his one and only son Jesus. ஒரே பேரான குமாரனை கொடுக்க வேண்டியதா That he இருந்தது. goes through everything that we should go through. நம்ம எதெல்லாம் வழியே போணுமோ அந்த வழியெல்லாம் அவர் போனாருங்க. That the pain he should feel that we should have felt. நம்ம பட்டிருக்க வேண்டிய வலியை அவர் எடுத்துக்கொண்டார். The shame he feels that we should have felt. நம்ம பட வேண்டிய வெட்கத்தை அவர் மேல வெட்கத்தை The எடுத்துக்கொண்டார். depressions that we should feel, he felt. நம்ம மனம் முறிந்து உடைந்து போய் அழுவதை அவர் தன் மேல் எடுத்துக்கொண்டார். All the awkward things, all the mistakes that we should have got punished for, he got punished நம்ம for. செய்த பாவம் அக்கிரமம் மீறுதல் காக நாம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அதையெல்லாம் அவர் தன் மேலே எடுத்துக்கொண்டார். So because of this true daring act of God, இந்த உண்மையான துணிச்சலான அவருடைய முடிவின் நிமித்தம் the veil was torn in half. அந்த திரைச்சீலை I'm telling you, the moment God paid the debt, அந்த கடனை அந்த மரணத்திலே அவர் அதை செலுத்தி முடித்த உடனே God put that power over that veil. ஆண்டவர் தேவன் தன்னுடைய வல்லமையை அந்த திரைச்சீலை மேலே அனுப்பி He tore that veil by himself. தெய்வமே இறங்கி அந்த திரைச்சீலையை மேல் தொடங்கி கீழ் மட்டும் கிழித்து He போட்டார். tore it so we can get inside the kingdom of God. கிழித்து நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்குள்ள லகுவாய் பிரவேசிக்கும்படி செய்து முடித்தார். Hallelujah. ஒரு No more courts, no more holy place, only the most holy place. இனிமேல் அங்க வெளிப்புறமோ அல்லது பரிசுத்த ஸ்தலமோ என்று பிரிவினைகள் இல்லை. மகா பரிசுத்தரே அங்கே உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலமே அங்கே உண்டு. Hallelujah. Hallelujah. The kingdom of God is open for us. தேவ ராஜ்யம் நமக்காக திறக்கப்பட்டு I'm telling you, the kingdom of God is open for us. நான் சொல்லுகிறேன், தேவ ராஜ்யம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டு Who is the one who runs into it? யார் அந்த ராஜ்யத்துக்குள் ஓடி போவான்? Hallelujah. Hallelujah. Is it you? நீயாது? Is it you? நீயாது? Is it your family? உன் குடும்பம் அதுக்குள் ஓடி வருமா? That is a question. அதுதான் கேள்வி. Don't answer it. That is a question. நீங்க பதில் சொல்ல வேண்டாம், அது கேள்வி. It is a question of your life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய கேள்வி. The kingdom of God is open. தேவ ராஜ்யம் திறந்திருக்கிறது. If it is closed and you knock, it doesn't open, then it's not your mistake. பாருங்க, அது மூடி இருந்து நீங்க போய் தட்டி அதை திறக்கலனா உங்க மேல தப்பு இல்ல. But when it is open and you don't run, ஆனால் அது திறந்து வைத்திருக்கும் பொழுது நீ அதுக்குள் ஓடாமல் இருப்பாயானால் அது உன்னுடைய தவறாய் இருக்கும். hallelujah. 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 Please all rise up. Let's finish. இந்த காலவேளையில எல்லாரும் பக்தியோடு எழும்பி நிற்போம். Hallelujah. A Hallelujah. sacrifice and atonement. நமக்காக செலுத்தப்பட்ட ஒரு ஜீவாதார பலி. An atonement. ஒரு ஜீவதார பலி. An atonement. ஒரு பிராயச்சித்தம். So we can enter. நாம் பிரவேசிக்கும்படியாக. So we can enter. நாம் அதற்குள் பிரவேசிக்கும்படியாக. This shameful, this sinful, bad person is allowed to enter because he gave himself. இந்த அக்கிரமம், அநியாயம், பாவங்கள் நிறைந்த இந்த மனுஷன் அதற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய்
அவர் பிராயச்சித்தம் பண்ணினார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. And let me tell you this, God's blood is like a shield at the entrance. ஆண்டவருடைய ரத்தம் இப்போ அந்த வாசல் அருகே ஒரு கேடயம் போல இருக்கு. When you enter into that door, you are washed by the blood as you enter. அந்த வாசல் வழியாய் நீ காலடியை வைத்து பிரவேசிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது. Because no sin will enter into the kingdom of God. ஒரு பாவமும் தேவ ராஜ்யத்துக்குள் போக முடியாது. Nobody can even try it. ஒருவரும் அதை முயற்சி எடுத்தும் பார்க்க முடியாது. So the blood of God is needed for us. எனவே தேவ ரத்தம் நமக்கு தேவைப்பட்டது. So we should show the gratitude towards God. எனவே தெய்வத்துக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணதற்கு ஒரு உண்மையை நாம் காண்பிக்க வேண்டும். So whenever you feel why I should do anything to God, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தோணுதா நான் ஏன் போய் ஆண்டவருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு உனக்கு தோணும் பொழுதெல்லாம் think, why should God die for you? யோசித்து பார், ஏன் தேவன் வந்து உனக்காக மரிக்க வேண்டும் என்பதை ஒரு நிமிஷம் நினைத்து Feel that love, feel that love. அன்பை உணர்ந்து பாருங்க. Feel that love. அந்த அன்பை உணர்ந்து Feel that love. அந்த அன்பை உணருங்க. Not everything should be about money. எல்லாமே பணம் தேவன் இருக்க கூடாது. It is about the love of God. அது தேவனுடைய அன்பை It is about the love of God. நீ யோசிக்க வேண்டும். It is about the love of God. தேவனுடைய அன்பு. God was not selfish. ஆண்டவர் தன்னலம் வைத்தவராய் இல்லை. So don't be selfish. எனவே நீயும் தன்னலமாய் இருக்காதே. Hallelujah. Hallelujah. The people who truly feel the ultimate love of God will enter into the kingdom of God. யாரெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அன்பை நிறைவா உணர்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள் ஓடி வருவார்கள். Hallelujah. 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 Praise and say, Jesus, we thank you. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி Jesus, we thank you for speaking to us this morning. இயேசுவே இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசி நம்முடைய Thank you, God. Thank you, Holy நன்றி Spirit. பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy நன்றி Spirit. பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Let your presence fill this place. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, God. நன்றி. Thank you, God. Thank you, God, for the wisdom you are pouring out this morning. இந்த காலை வேளையிலே எங்கள் மேல் ஊற்றினவுடைய ஞானத்துக்காக நன்றி. Give us more wisdom about the kingdom of God. தேவ ராஜ்யத்தை குறித்ததான இன்னும் அதிக ஞானத்தை தாரும். Help people understand the sermons. இந்த சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். God, give us the strength to do everything you tell us to do. நீர் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் செய்யும்படியாய் நம் பலத்தை எங்களுக்கு தாரும். Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In Jesus' precious நன்றி name we இயேசுவே. pray. விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.